ஹானர் அவங்களோட 600 சீரீஸில் இப்போ புதுசாக 600 லைட் அப்படிங்கிற புது ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐஃபோன் டிசைன் அப்படியே ரெப்ளிகா பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.6 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோனோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன், நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 800 நிட்ஸ்க்கான ஹை பிரைட்னஸ் மோடில், அதாவது ரெகுலர் மோடில் உங்களுக்கு 800 நிட்ஸும், பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6500 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போது ஃப்ளிக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த 3840 ஹெட்ஸ்க்கான PWM டிம்மிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் கூடவே ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே அலுமினியம் சிலிக்கேட் கிளாஸும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா MediaTek இப்போ Dimensity 7100 Lite அப்படிங்கிற சிப்செட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு புது ப்ராசஸர் தான், ஆனால் அது நேமிங்கில் மட்டும் தான் புது ப்ராசஸர். ஆல்ரெடி இருக்கிற 7100ஓட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் தான் இதை கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு என்ட்ரி லெவலுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் இருக்க ப்ராசஸர். ஸோ உங்கள் யூசேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. பெரிய லெவலில் நீங்கள் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, மல்டி டாஸ்கிங் பண்ண மாட்டீங்கன்னா இந்த ப்ராசஸருக்கு சூட் ஆகும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் அண்ட் 256GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 108 மெகா பிக்சலுக்கான மெயின் ஷூட்டர். இந்த ஷூட்டருக்கு f1.75 அப்பேச்சர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் செகண்ட் சென்சர் உங்களுக்கு 5 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் கொடுத்துருக்குறாங்க. அல்ட்ரா வைட் ஷூட்டர் கொடுக்காமலே இருக்கலாம், பிகாஸ் வெறும் 5 மெகா பிக்சல் தான். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.45. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 6520 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP66க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஹானரோட ஓன் யூஐயான MagicOS வெர்ஷன் 10 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் மலேசியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மலேசியன் ப்ரைஸ் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 30,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 12GB RAM 256GB வேரியன்ட். இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகுமான்னு தெரியல. ஹானர் இப்போ ரீசெண்டாக எந்த ஃபோன்ஸும் லான்ச்சும் பண்ணுறதில்ல. இந்தியா லான்ச் ஆகும்போது ஒரு 20,000 லான்ச் ஆனால் மேபி இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.